அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முன் நிபந்தனை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன் நிபந்தனைகளை ஏற்றால் மட்டுமே பேச்சுவார்த்தை தொடங்கும் என திட்டவட்டமாக ஈரான் தெரிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, பாகிஸ்தான்ல இன்று நடைபெறவிருந்த அந்த அமைதி பேச்சுவார்த்தை உலக நாடுகளால் உற்று நோக்கப்படக்கூடிய நிலையில ஈரான் தற்போது முன் நிபந்தனைகள் விதித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கே, என்ன விவரம்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தையின் 99% சாரமே ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது என்பதுதான் என தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஈரான் நாடோ 2 முக்கிய நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. ஒன்று, லெபனானிலே போர் நிறுத்தம் தேவை. இரண்டாவது, மிகவும் முக்கியமாக, யுரேனியத்தை செறிவூட்டும் பணிகளை ஈரான் தொடரும், அதில் எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது என்பது. அதாவது ஈரான் அணு ஆயுதம் உற்பத்தி செய்வதற்கான ஆயத்தங்களை செய்வதை எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது என்பது. இதை தவிர மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடாது எனவும் ஈரான் வலியுறுத்தி இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவோ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே கூட மிரட்டும் துணியிலே பேசிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க படைகள் இன்னும் ஈரான் அருகிலேயே இருக்கின்றன. போர்க்கப்பல்களிலே மிகவும் சிறப்பான ஆயுதங்கள் எல்லாம் தற்போது அங்கே இருப்பிலே வைக்கப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மிகவும் ஒரு பரபரப்பான சூழலில் தான் இன்று பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலே பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. 2 பக்கங்களுமே தங்களுடைய நிபந்தனைகளை மிகவும் வலியுறுத்தி பேசி வருகின்றன. அமெரிக்க தரப்பு ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது, மேலும் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறது. அதே சமயத்திலே ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்கக்கூடாது எனவும், லெபனானிலே போர் நிறுத்தம் தேவை எனவும், ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து ஈரானுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும் எனவும் வலியுறுத்தி வருகிறது. ஆகவே வித்தியாசங்கள் 2 பக்கங்களுக்கும் இடையே அதிகமாக இருப்பதால் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக என்ன முடிவுகள் கிட்டும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி.